வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இந்த எல்சிஎம் HCFல அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், எக்ஸின் அடுக்கு 4 - 1 மற்றும் எக்ஸின் அடுக்கு 2 - 1 இதோட HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல அடிக்கடி கேட்கறாங்க, சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், ரொம்ப சிம்பிளா எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ வச்சு அழகா ஷார்ட்கட்ல சொல்லி கொடுக்க போறேன். மொத்தம் 8 கணக்கு தந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு வீடியோ போதும், இந்த மாடல்ல எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க. இது 8/1/2022 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, எக்ஸின் அடுக்கு 4 - 1, எக்ஸின் அடுக்கு 2 - 1 மீ போ வா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொதுவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. இப்போ 5ன்ற ஒரு நம்பர் இருக்குங்க, இன்னொன்னு 15ன்னு ஒரு நம்பர் இருக்கு, சரிங்களா? இதுக்கு HCF கண்டுபிடினா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணுவோம், ஒரு டானா வகுத்தல் போடுவோம். டானா வகுத்தல் போட்டு இந்த 5ம் 15ம் ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல வரும்னா ஒரு ஸ்டெப் வரும், இல்லைன்னா ஆன்சர் 1 ஆயிடும். HCFனா கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இது 5 வாய்ப்பாடுல வரும் கரெக்டா? 1 5 5 3 5 5. அப்போ 1 3 வந்திருக்கு. இப்போ அடுத்ததான் இந்த 1 3 ஒரு வாய்ப்பாடுல வருமா அப்படின்னு பார்த்தா வராது. அதனால அந்த ஃபங்க்ஷன் அப்படியே நிறுத்திடலாம். அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா HCF 5ன்னு வரும். புரியுதுங்களா? கரெக்டா? அப்போ நமக்கு வந்து நம்பர்ஸா கொடுத்துட்டா அதுக்கு HCF கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு பதிலா எழுத்துக்களா கொடுத்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு இது வரும். அதனால என்ன பண்ணுங்க, நல்லா கவனிங்க. நீங்க இப்ப எக்ஸின் அடுக்கு 4 - 1 எக்ஸின் அடுக்கு 2 - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்னும் இல்லைங்க, எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு போடுங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க 2ன்னு போடுங்க. ஏன் 2 போடணும், அதாவது 2 அல்லது 3 இந்த 2 நம்பர் வச்சுக்கிட்டே நம்ம போட்டுடலாம். உள்ள போப்போ டீட்டெயிலாக சொல்றேன். இந்த 2ம் 3ம் ஒரு பகாயன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வேற எதுவும் உள்ள ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க 2 அப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க பாருங்களேன், எக்ஸின் அடுக்கு 4 - 1 இது ஒரு நம்பர். அதே மாதிரி எக்ஸின் அடுக்கு 2 - 1 இது ஒரு நம்பர். இந்த 2 நம்பரை நான் நம்பரா மாத்திட்டுனா HCF ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றது புரியுதுங்களா? அதனால என்ன பண்றேன், இப்போ எக்ஸின் அடுக்கு 4 - 1 இருக்கா, அப்ப எக்ஸோட வேல்யூ நான் 2ன்னு போடுறேன். அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ 2ன்னு போட்டா 2 அடுக்கு 4 - 1ன்னு வரும். அப்ப 2 4 முறை போடணும். 2 2 4 4 2 8 8 2 16 அப்படின்னு வரும். 16ல 1 போச்சுன்னா 15ன்னு மாறிடும். பாருங்களேன், அப்ப நான் ஒரு நம்பர் உருவாக்கிட்டேன். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 15, அதாவது எக்ஸின் அடுக்கு 4 - 1 வந்து 15ன்னு நம்பரை மாத்திட்டேன். அதுக்கு அடுத்ததா எக்ஸின் அடுக்கு 2 - 1, அப்ப எக்ஸின் அடுக்கு 2 - 1ன்னு அடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ண போறேன், 2ன்னு போட போறேன். ஓகேவா? அப்ப 2 போடும் போது 2 2 4 4ல 1 போனா 3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இன்னொரு நம்பரும் நமக்கு கிடைச்சிடுச்சு, இது 3 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப பாருங்க, 15க்கும் 3க்கும் HCF கண்டுபிடிக்கணும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 15க்கும் நான் 3க்கும் HCF கண்டுபிடிக்கிறேன். இப்ப நான் என்ன சொன்னேன், இங்க 2 நம்பர் இருக்கு, 15 3. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 நம்பரும் காமனா ஒரு வாய்ப்பாடுல வரணும். வருமா அப்படின்னு கேட்டா 3 வாய்ப்பாடுல வரும். இங்க பாருங்க, 3 வாய்ப்பாடு போட்டா 5 3 5 1 3 3. கரெக்டா? கரெக்ட். அப்போ இங்க என்ன ஆகுது, 5 1ன்னு வருது. 5 1 ஏதாவது ஒரு வாய்ப்பாடுல வரும்னா வராது. அப்ப அதோட ஃபங்க்ஷன் நின்றுடுச்சு. அப்போ இதுக்கு ஆன்சர் நான் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? கொஸ்டின்ல என்னவோ எக்ஸின் அடுக்கு 4 - 1 எக்ஸின் அடுக்கு 2 - 1 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். நம்பரா கன்வெர்ட் பண்ணும் போது எனக்கு ஆன்சர் 3 அப்படின்னு வருது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் இதை அழிச்சிட்டுமா, நான் எக்ஸோட வேல்யூ 2 அப்ளை பண்ணி அதுக்கு HCF கண்டுபிடிச்சிட்டேன் +3ன்னு. இப்போ ஆப்ஷன் எதுல நமக்கு 3ன்னு வருதோ அதாங்க ஆன்சர். புரியுதா? புரியுதுங்களா? இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். x + 1 x - 1 x + 1 x - 1, சரிங்களா? இதெல்லாம் பிராக்கெட்ல இருந்தா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன போட்டோம், 2ன்னு. அதே 2 போடுங்க. 2 + 1 3 அப்படின்னு வரும். 2 - 1 1 அப்படின்னு வரும். அப்போ 3யும் 1யும் பெருக்குனா 3ன்னு தான் வரும்.
கரெக்டாக புரியுதுங்களா? அங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, எக்ஸோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணால் 2 + 1 3. ஓகேவா? இது ஒரு ப்ராக்கெட். ரெண்டாவது ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2, 2ல் 1 போச்சுன்னா 1ன்னு வரும். அப்போ பெருக்குனா ஒரு 3 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏவிலே பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இருந்தாலும் நான் மற்ற ஆப்ஷனும் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன். சரிங்களா? முடிஞ்சிருச்சு. கணக்கு நீங்கள் டிக் பண்ணிட்டு அடுத்த கணக்கு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்டுறேன். அடுத்தது ஆப்ஷன் பியில் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ 2, 2ல் 1 போனால் 1, 1 நீங்கள் எத்தனை முறை பெருக்கினாலும் 1 தான் வரும். அப்போ நமக்கு 3 வரணும். ஆப்ஷன் பி இல்லை. புரியுதா? புரியுது. இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்லேயே போடணும். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள். எக்ஸின் அடுக்கு 2 + 1, எக்ஸோட வேல்யூ 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4ன்னு வரும். 4 கூட 1 கூட்டினா 5 தான் வரும். நமக்கு 3 வராது. அப்போ ஆப்ஷன் சியும் இல்லை. அதுக்கு அடுத்ததா ஆப்ஷன் டி பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ 2, 2 கூட 1 கூட்டினா 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9ன்னு வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் 3ன்றது ஆப்ஷன் ஏவில் மட்டும்தான் வருது ஆன்சருங்க. பெரிய கணக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் எக்ஸுக்கு நான் 2ன்னு அப்ளை பண்ணி அழகாக போட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? சப்போஸ் எனக்கு புரியல சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க, தெளிவா புரியும். 2022 குரூப் 8 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, தமிழ்ல இருக்கிறத படிக்கிறேன். எக்ஸின் அடுக்கு 3 + 1 மற்றும் எக்ஸின் அடுக்கு 2 - 1 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி HCF. இங்க பாருங்க GCDன்னு கொடுத்துருப்பாங்க. GCDனாலும் மீப்பெரு பொது வகுத்தி HCFனாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து நம்பராக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, அதுக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எழுத்துக்களாக கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஒய் வெறும் ஒவ்வொரு எழுத்து மட்டும் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ போன கொஸ்டினில் எக்ஸ் மட்டும் இருந்துச்சு, இப்போ இந்த கொஸ்டினில் ஒய் மட்டும்தான் இருக்கு. இப்போ இதே அடுத்த கொஸ்டின் எடுத்தால் ஏ மட்டும்தான் இருக்கும். பாரு, அப்போ இந்த மாதிரி கேள்விகள் எழுத்துக்கள் ஒன்னே ஒன்று மட்டும் வந்தா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு அப்ளை பண்ணும். இதுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? எந்த இடத்துல 2க்கு பதிலாக 3 பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இப்படியே வாங்க. சரிங்களா? அப்போ ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 2ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்போ இங்கே பாருங்க, ஒய்யின் அடுக்கு 3 + 1, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ 2 2 4, 4 2 8. ஏன்னா நமக்கு எக்ஸ், அதாவது ஒய்யின் அடுக்கு 3னா அங்கே என்ன பண்ணோம், இப்போ ஒய்யோட வேல்யூ 2 இல்லையா, 2 3 வாட்டி பெருகணுங்க. 2 × 2 × 2 அப்படி தான், நான் அதனால தான் அப்படி சொல்கிறேன். 2 2 4, 4 2 8. புரியுதா? 8 கூட 1 கூட்டினா 9 அப்படின்னு வருது. ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது நம்பர் கண்டுபிடிக்கணும். ஒய்யின் அடுக்கு 2 - 1, ஒய்யோட வேல்யூ 2ன்னு போடுறேன். அப்போ 2 2 4, 4ல் 1 போனால் 3 அப்படின்னு வரும். அப்போ ஒரு எண் 9, இன்னொரு எண் 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிங்க. ஈஸி. எதை வாய்ப்பாடில் வரும்? 3 வாய்ப்பாடில் வரும். 3 9, 1 3 3. இப்போ அடுத்ததான் 3 1 ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வருமானா? வராது. அப்போ ஆன்சர் 3ங்க. +3 தான் வருது. கரெக்டா? கரெக்டுப்பா. போன கணக்கு மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒய்யின் அடுக்கு 3 + 1, ஒய்யின் அடுக்கு 2 - 1ன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நான் நம்பராக மாற்றிட்டேன். அப்படி நம்பராக மாற்றினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன், HCF 3 கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? புரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறது, அழிச்சிட்டுமா? ரொம்ப ஈஸி தானே? ஓகே, அழிச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன வரணும், 3ன்னு வரணும். பாருங்க, ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏவில் ஒய்யின் அடுக்கு 2 + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ என்ன? 2. அப்போ 2 2 4, 4வோட 1 கூட்டினா 5ன்னு வரும். அப்போ இது கிடையாதுப்பா, ஏன்னா எனக்கு 3 வரணும். அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க, ஒய் + 1, ஒய்யோட வேல்யூ 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 + 1 3ன்னு வருது. அடடே, வந்துடுச்சு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதுலேயும் பாருங்க, அதை டிக் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கேள்வியில் தான் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆப்ஷன் பி தானே. இருந்தாலும் மற்ற ஆப்ஷனும் பார்க்கலாம். மேபி அதுவும் கரெக்டாக வர மாதிரி இருந்தால் நம்ம வேறு ஏதாவது பண்ணோம் இல்லையா? அப்போது சி எடுத்துக்கிறேன். சியில் வந்து ஒய் - 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ 2, 2ல் 1 போச்சுன்னா 1 தான் வரும். நமக்கு +3 வரணும். அப்போ ஆப்ஷன் சி இல்லை. அடுத்தது ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டா ஒய் + 1 ஹோல் ஸ்கொயர். ஒய்யோட வேல்யூ 2 அப்ளை பண்ணுங்க. அப்போ 2 + 1 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9 தான் வரும். 3ன்னு வராது. அப்போ வாய்ப்பில்லை ராசா. அப்போ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க.
எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுக்கட்டுமா? 2018 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏனடுக்கு 3 - 1 ஏனடுக்கு 2 - 1 மீ போ வா HCF காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரே எழுத்தாக இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 2 அப்படின்னு அப்ளை பண்ணுறங்க. ஏவோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணால் இதுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், இது ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. HCF கண்டுபிடிச்சா அது ஒரு நம்பர் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இதே எண் நம்ம ஆப்ஷனில் ஏவோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணி எதுக்கு வருதோ அதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 2 ஏனடுக்கு 2 - 1, ஆப்ஷன் பி ஏ ப்ளஸ் 1, சி வந்து ஏனடுக்கு 3 - 1, டி ஏ -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? புரியுதா இல்லையான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடலாமா? போயிடலாம். இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸோட வேல்யூ 2 தான் பயன்படுத்தணும். சரிங்களா? 2 பயன்படுத்தினால எந்த இதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ நான் அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு கொண்டு போக போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், மீப்பெரு பொது காரணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜிசிடி. ஜிசிடி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த HCF தான். கரெக்டாக இங்கே ஒரு இடத்துல இங்கே பாருங்க, ஜிசிடி HCF தான். இன்னொன்று பாருங்க, ஜிசிடினாவே HCF தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. மூணாவதுக்கு ஜிசிடின்னு கேட்குறாங்க. ரைட்டுங்க. இப்போ என்னன்னா எக்ஸ் நடுக்கு 3 - எக்ஸ் நடுக்கு 2 ப்ளஸ் எக்ஸ் -1 கமா எக்ஸ் நடுக்கு 4 -1. அப்போ இதுக்கான HCF கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ நான் 2 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். கடகடன்னு போடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து அச்சப்படவே தேவையில்ல, கடகடன்னு போட்டுக்கலாம். அப்போ நான் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 2 அப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ்ன்னு எடுக்கு 3. அப்போ 2ன்னு அப்ளை பண்ண எக்ஸோட வேல்யூ 2 2 4 4 2 8. கரெக்டாப்பா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கு 2. மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கு 2. எக்ஸோட வேல்யூ நான் 2ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 2 4 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் எக்ஸு. ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 2. அதுக்கு அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1. அந்த -1 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? புரியுதா? புரியுதுப்பா. இப்போ என்ன பண்ணுங்க, மைனஸும் ஒரு சைடில் நம்ம கூட்டிக்கலாம், ப்ளஸ்ஸும் ஒரு சைடில் கூட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இது 8 ப்ளஸில் இருக்கு, 2 ப்ளஸில் இருக்கு. அப்போ 10 அப்படின்னு வரும். அப்புறம் -4 -1 கூட்டினா -5ன்னு வரும். அப்போது +5. கரெக்டா? 10ல் -5 போனால் +5 அப்படின்னு வந்துடும். இது ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த நம்பர் வந்து பார்த்தா எக்ஸின் அடுக்கு 4 -1. அப்போ எக்ஸின் அடுக்கு 4 -1னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு போட்டால் 2 2 4 4 2 8 8 2 16ன்னு கிடைக்கும். அப்போ 16ல் 1 கழிச்சா 15 அப்படின்னு கிடைக்குதுங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு நம்பர், 5ன்றது ஒரு நம்பர், 15 அப்படின்றது ஒரு நம்பர். இப்போ 5க்கும் 15க்கும் நம்ம HCF எடுப்போம். அப்படி எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தா, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், 2 நம்பர் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். இது 5 வாய்ப்பாட்டில் வரும். 1 5 5 3 5 5. அதுக்கு அடுத்ததான் 1 3 வந்திருக்கு. இது வந்து காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வருமானா வராது. அப்போ இதுக்கான ஆன்சர் 5 அப்படின்னு முடிச்சிட்டேன். இது வைக்க புரியுதா? +5 அப்படின்னு வருது. இப்போ நான் ஆப்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேங்க. எக்ஸின் அடுக்கு 2 + 1. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 2. அப்போ 2 2 4. 4 கூட 1 கூட்டினா 5ன்னு வரும். கரெக்டா? புரியுதுங்களா? எக்ஸின் அடுக்கு 2ங்க. எக்ஸோட வேல்யூ 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 2 4 4 1 கூட்டினா 5. நமக்கு 5 தான் வரணும். கரெக்டா? அப்போ இது வருதே. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருப்போம். மறுபடியும் நம்ம பி பார்க்கலாம். எக்ஸ் -1 எக்ஸின் அடுக்கு 2 + 1. சூப்பரு. இப்போ எக்ஸோட வேல்யூ 2. 2ல் -1 போனால் 1ன்னு வரும். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு x² + 1. எக்ஸோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 2 4 4 1 கூட்டினா 5 அப்படின்னு வரும். இப்போ பெருக்குனா இதுவும் 5 தான் வருது. அடடா. இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷனே -5, பி வந்து +5ன்னா நமக்கு ஆன்சர் ப்ளஸில் தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பி டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பர்ஃபெக்டாக ரெண்டுமே 5 5ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி சமமாக 2 அல்லது 3 ஆப்ஷன் வந்தா சொல்றது புரியுதுங்களா? சமமாவோ அல்லது நம்ம போடுற கொஸ்டின்ல 0 வந்துட்டாவோ நம்ம 2க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணலாம். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 3 அப்ளை பண்ணலாம். எப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் வந்தால் நீங்கள் 2 அப்ளை பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க.
ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன் வந்தாவே அப்போ 2க்கு வேலைக்காகாது, நீங்கள் 3க்கு ஜம்ப் ஆயிடுங்க. அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 3 அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் கிடையாதுப்பா. இப்போ பாருங்க, டக் டக்குன்னு போடலாமா? இருங்க, இதை அழிச்சு விட்டுட்டு வந்துடுறேன். அழிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு அப்ளை பண்ண போகிறேன். ஏன் 3 அப்ளை பண்ண போகிறேன்? 2 ஆப்ஷனுக்கு ஒரே வேல்யூ வந்ததால் நான் என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ 3 போகிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 3 3 9 9 3 27. நான் அப்படியே ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 27 மைனஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் அடுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 9 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் தானே இருக்குது. ஆமாம்பா, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, -1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நம்ம சுருக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இது கூட்டினா -10ன்னு வருமா? இது கூட்டினா 30ன்னு வருமா? அப்போ 30ல் 10 போனால் புரியுதா? 27 3 கூட்டினா 30ங்க. ஓகே, 9 1 கூட்டினா நான் மைனஸ் தனியாகவும் ப்ளஸ் தனியாகவும் கூட்டிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போ -1 -9 கூட்டினா -10ன்னு வரும். அப்போது 30ல் -10 போனால் 20 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சரியா? புரியுதுங்களாங்க? புரியுதுப்பா. அடுத்தது இருங்க, இதை அழிச்சு விட்டுறேன். இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த நம்பர் போவோம். அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ன்னு அடுக்கு 4 -1. எக்ஸோட வேல்யூ நான் 3 அப்ளை பண்ணியிருக்கேன். 3 9 9 3 3 9 9 3 27 27 3 எம்புட்டு வருது அப்படின்னு பார்த்தா 81 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? -1 இதுலயே இருக்குது பாருங்க. 3 9 9 3 27 27 3 81 81ல 1 போச்சுன்னா 80 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரு எண் 20, ஒரு எண் 80 அப்படின்னு கிடைக்குது. இது ஓகே தானே? அப்போ 20க்கும் 80க்கும் நான் மனசுலேயே HCF கண்டுபிடிக்க போறேன். அப்போ இதுலயும் 0 இருக்கிறதால 10 வெளியே எடுத்துட்டு 2 8. சரிங்களா? 2 10 20 8 10 80. கரெக்டா? கரெக்ட். இப்போ இன்னொரு ஸ்டெப், 8ம் 2ம் ஒரு வாய்ப்பாடில் வருமானு கேட்டால் 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 2 2 4 2 8. இப்போ இந்த 1ம் 4ம் ஒரு வாய்ப்பாடில் வராது. அப்போ இந்த சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் பெருகினா போதும். 10 2 பெருக்குனா 20 அப்படின்னு வருதுங்க. இப்போ எந்த ஆப்ஷனில் 20 வருதோ அதான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரி நல்லா புரியுதுங்களா? இப்போ இந்த நம்பருக்கு எக்ஸுக்கெல்லாம் நான் 2ன்னு அப்ளை பண்ணி போட்டேன். 2 ஆப்ஷனில் 5 5ன்னு வந்துச்சு. அதனால உடனே என்ன பண்ணிட்டேன், நான் எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணுறேன். அப்படி 3 அப்ளை பண்ணும்போது 20 செக் பண்ணி பார்ப்போம். எதுக்கு +20 வருதோ அதாங்க சரியான விடை. இப்போ ஆப்ஷனே எடுத்துக்கிட்டா x² + 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன், 3 எடுத்திருக்கேன். அப்போ 3 9 9வோட 1 கூட்டினா 10ன்னு தான் வரும். ஆனால் எனக்கு என்ன வரணும், 20 வரணும். வாய்ப்பு இல்லை ராசா. அடுத்தது பி பாருங்க, x - 1 x² + 1. எக்ஸோட வேல்யூ 3 3ல் 1 போனால் 2 + 2ன்னு வரும். கரெக்டாக? அடுத்ததுங்க பாருங்க, இது ஒரு பிராக்கெட். அடுத்தது எக்ஸ்ன்னு அடுக்கு 2 + 1. எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2ன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா 3ன்னு போட்டிருக்கேன். எக்ஸோட வேல்யூ 3னா 3 9. கரெக்டாக? 9 1 கூட்டினா 10 10 2 கூட்டினா 20. அடக்கடவுளே, பர்ஃபெக்டாக வந்து பாருங்க. அதான் சொன்னேன். புரியுதா? இப்போ தெளிவாக புரியுதா நான் என்ன சொல்ல வாரேன்னு? சூப்பர்பா. அப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இருப்பினும் நான் மற்ற ஆப்ஷனும் உங்களுக்கு ஓட்டி காமிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், சி பாருங்க, x + 1, அதுக்கப்புறம் x² + 1. இதில் எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதால கண்டிப்பாக நமக்கு என்ன வராது, 20 வராது. இங்கே பாருங்க, எக்ஸாவோட வேல்யூ 2ன்னு போடுறேன். 2வோட 1 கூட்டினா 3 வருமா? ஆமாம். அப்போது எக்ஸின் அடுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 3 போட்டால் 3 9. 9வோட 1 கூட்டினா 10ன்னு வரும். அப்போ 30ன்னு வருதுங்க. அப்போ ஆப்ஷன் பி கிடையாது. ஏன்னா எனக்கு 20 தான் வரணும். கரெக்டா? கரெக்ட். அடுத்தது ஆப்ஷன் டி ட்ரை பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 2 4 4ல் 1 போனால் 3 தான் வரும். எனக்கு 10 வரணும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ பாருங்க, ஈஸி ஆகி போச்சா? அதை தான் நானும் சொல்கிறேன். அதாவது இது ஒன்றும் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. நீங்கள் அக்கா ஐயோ 2 அப்ளை பண்ணணும், 3 அப்ளை பண்ணணும், இவ்வளோ நேரம் டைம் ஆகும், இதுக்கு நான் நார்மலாகவே போட்டுருன்னா சுத்தம். ஏன்னா நார்மலாக போட ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? இது வந்து கிரிட்டிக்கல் தான். ஏதாவது இப்போ நம்ம இத்தனை சம் பார்த்தோம், 2லயே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. வரலனா மட்டும்தான் 3க்கு தாவணும். ஓகே, தெளிவாயிடுச்சுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா x² - 2xy + y² அண்டு மற்றும் x⁴ - y⁴. சரிங்களா? இப்போ இது அடுத்த டைப்புங்க.
அடுத்த டைப்லாம் அட்வான்ஸ், அதை விட அட்வான்ஸான கேள்வி. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஒய்ன்னு இருக்கும், அல்லது ஏன்னு இருக்கும். ஏதாவது ஒரு எழுத்து தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் 2 எழுத்துக்கள் கொடுத்து இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்க, எக்ஸ்ன்றது ஒரு எழுத்து, ஒய்ன்றது ஒரு எழுத்து. எனக்கு இந்த எழுத்தெல்லாம் கழிச்சிட்டு நம்பராக மாற்றணும். நம்பராக மாற்றினா தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண, அதாவது HCF கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸோட வேல்யூ எப்போவே நாள் வச்சுங்க. ஒரு கொஷனில் எக்ஸ் ஒய்ஏ அல்லது PQ அல்லது AB இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு 2ன்னு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, எக்ஸ். அடுத்தது ஒய், ஒய்க்கு 3 அப்ளை பண்ணுங்க. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 2 எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 3 அப்ளை பண்ணுங்க. எனக்கு 2 நம்பர் கிடைக்கும். புரியுதா? புரியுது. அப்போ முதல்ல இதை எடுத்துப்போம். x² - 2xy + y². எக்ஸோட வேல்யூ 2. 2 நான் இங்கே பெருகிட்டு போறேன்னா 2 2 4 அப்படின்னு வரும். மைனஸ், நல்லா புரியுதா பாருங்க. இப்போ 2xy, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ என்னது 3. அப்போ 1 3 3 2 3 6, 6 2 12. புரியுதா? 2 × 2 × 3ங்க. கரெக்டா? இது வந்து 2ன்றது கொஸ்டின்ல இருக்கு 2, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. அப்போ 1 3 3 2 3 6, 6 2 12. அவ்வளோதாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நம்பர் நான் இதில் தானே 12. ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் ஒயின் அடுக்கு 2, ஒய்யோட வேல்யூ 3, 3 9. அம்புடு தான் முடிஞ்சிடுச்சு. ஒரு நம்பர் கண்டுபிடிச்சுனா இப்போ அடுத்த நம்பர் எக்ஸ்ன்னு அடுக்கு 4 மைனஸ் ஒய்ன்னு அடுக்கு 4. எக்ஸ்ன்னு அடுக்கு 4னா எக்ஸோட வேல்யூ 2, 2 2 4, 4 2 8, 8 2 16 அப்படின்னு வரும். மைனஸ், அதுக்கப்புறம் ஒய்ன்னு அடுக்கு 4, ஒய்யோட வேல்யூ 3, 3 9, 9 3 27, 27 3 81. சூப்பர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு சிங்கிள் நம்பராக மாற்ற போகிறேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே. இப்போ அங்கே பாருங்க, 4யும் 9 கூட்டினா 13. கரெக்டா? 13ல் மைனஸ் 12 போனால் 1. சூப்பர். அப்போ அங்கே பாருங்க, 1ன்னு வந்துட்டாவே நான் இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா HCF பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இது வந்து பார்த்தோன்னா 1ன்னு மாறிடுச்சுன்னா அது ஒரு ஆன்சரை 1ங்க. புரியுதுங்களா? வேற இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. HCF பொறுத்த வரைக்கும் ஒரு எண் 1 இருந்தா அதோட ஆன்சர் 1. அவ்வளோதான். இதை மட்டும் நான் வச்சுங்க. தெளிவாக புரியுது இப்போ தான் சொல்கிறதே. அப்போ எனக்கு ஏன்னாங்க 81ல் 16 நான் கைக்கவே இல்லை. ஏன்னா இங்கே இப்போ 4 மைனஸ் 12 9 கழிச்சா எனக்கு வந்து என்னன்னு வருது, 1 தான் வருது. 1ன்னு வந்தாவே ஆன்சர் 1. அப்போ எந்த ஆப்ஷனுக்கு 1 வருதோ அதுதான் சரியான விடை. இதில் இன்னும் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா இப்போ இந்த 16ல் 81 கழிக்கணும். இந்த 16ல் 81 கழிச்சா ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். உங்களுக்கு கழிக்கிறதுனாலும் சொல்றேன், ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். ஆனால் மைனஸ்ல தான் வரும். கரெக்டா இல்லையா? நீங்க ஒன்றும் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது ஒரு நம்பர் வரும், ஆனா அது என்னவா இருக்கும், மைனஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 81ல் 16 போச்சுன்னா 65ன்னு வரும். கரெக்டா? இப்போ ஒரு நம்பர் இது 1ன்னு இருக்கு, இது 65ன்னு வருது. மைனஸ், ஒரு நம்பர் மைனஸ்ல இருந்தா ஆன்சர் மைனஸ்ங்க. அதை மட்டும் குறிப்பா எழுதி வச்சுங்க. சரிங்களா? ஒரு எண் ஏதாவது HCFல ஏதாவது ஒரு எண் மைனஸா இருந்தா ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். சரியா? ஓகேவா? ஓகே. அப்போ இந்த 1க்கும் மைனஸ் 65க்கு நான் HCF எடுக்க போறேன். HCF எடுத்தா எனக்கு 1 தான் வரும், -1. அவ்வளோதான். இப்போ ஆப்ஷன்ல எக்ஸோட வேல்யூ 2னும் ஒய்யோட வேல்யூ 3னும் அப்ளை பண்ணி எதுக்கு -1 வருதோ அதான் ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? இப்போ பாருங்க, இப்போ நிறைய கலகலன்னு இருக்கா, அதை ஆயிடுச்சுட்டுமா. நமக்கு தேவை -1 வரணும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இதில் 1னே இருக்குது, ஆனால் அது டிக் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு -1 வரணும். இப்போ நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, கூட்டினா 5. அப்போ இது கிடையாது, ஏன்னா எனக்கு -3 வரணும். சரிங்களா? ஆப்ஷன் பி எடுங்க. ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, கழிச்சா -1 வரும். ஆடே வந்துச்சு பார். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ புரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்க. நானும் இதை காமிக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. சாரி, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. அப்போ 2 2 4 மைனஸ், அப்புறம் ஒய்யோட வேல்யூ என்னது 3, 3 9. கரெக்டா? அப்போ 4ல் 9 போனால் -5 வரும். கரெக்டா? தெளிவாக புரியுதுங்களா? எனக்கு என்ன வரணும், -1 வரணும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தெளிவா புரிகிறதா? எத்தனை வாட்டி நான் கேட்குறேன் பாருங்களேன். ஏன்னா ரொம்ப ஈஸி, பட் உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும். அடுத்த கேள்விங்க,
இந்த கேள்வி நான் உங்களுக்கு ஹோம் மார்க்கே கொடுக்குறேன், நீங்களே போடுங்க. எக்ஸ் நடுக்கு 4 மைனஸ் ஒய் நடுக்கு 4 மற்றும் எக்ஸ் நடுக்கு 2 மைனஸ் ஒய் நடுக்கு 2 மீ போவா காண்க. 12/11/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸோட வேல்யூ 2 ஒய்யோட வேல்யூ 3 அப்ளை பண்ணுங்க. இதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, 2 நம்பர் கிடைக்கும். இந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிருங்க. HCF கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பு வரும். அந்த மதிப்பை ஆப்ஷன் ஏவா, பி வருதா, சி வருதா, டி வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன்ல வருதான்னு பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்டது வந்தா நம்ம என்ன பண்ணோம், வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணோம். நான் அதை பத்தி பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏவா, பின்னு சொல்லுங்க மறக்காம. அடுத்த கேள்விங்க, சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்களேன். 11/1/2022 கேட்டிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் கமா ஒய் பிளஸ் இசட் ஹோல் கியூப் கமா இசட் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், அதாவது அடுக்கு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல எக்ஸ் ஒய் இசட் அப்படி போயிட்டாங்க. இப்போ இதுல 3 எழுத்து இருக்கு, ஓகேங்களா? 3 எழுத்து இருந்தா இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 4ன்னு போடலாம், தப்பு கிடையாது. போட்டா பர்ஃபெக்டா வரும், எந்த மாட்டு கருத்துமே கிடையாது, நீங்க போடலாம். ஆனா 4ன்னும் போது 4 வாட்டி போனா நம்பர் பெருசா போகும், டைம் அதிகமா எடுத்துக்கும். அதனால மனசுல ஞாபகம் வச்சுங்க, இல்ல குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள்ல 3 எழுத்துக்கள் இருந்தா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3 அப்படின்னு அப்ளை பண்ணீங்க. ஓகேவா? ஈஸியா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நல்லா புரியுதுங்களா? 2 எழுத்து இருந்தா 2, 3ன்னு கொடுங்க. ஒரே ஒரு எழுத்து இருந்தா முதல்ல 2 ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஆன்சரோ வரல, அப்படி இல்லை ஆப்ஷன் 2, 3 வருது அப்படின்னா மட்டும் ஒய்யோட வேல்யூ 3 அப்ளை பண்ணும். ஓகே, தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க 1 போடுங்க, ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அங்க 2ன்னு போடுங்க, இசட் எங்கெல்லாம் இருக்கோ அங்க 3 போடுங்க. அப்ப இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் 2யும் 1 கூட்டினா 3, 3 ஸ்கொயர் பண்ணா 3 9 முதல் நம்பர். ஓகேவா? அடுத்தது இது பாருங்க, ஒய் பிளஸ் இசட், ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3, 2யும் 3யும் கூட்டினா 5, 5 3 முறை போடணும், 5 25, 25 5 75. சூப்பர், 75. 75 3 வாய்ப்புள்ள வருமானா வரும். ஓகே, வச்சுக்கிறேன். அடுத்தது இசட் பிளஸ் எக்ஸ், இசட்டோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 1. அப்போ நமக்கு என்னன்னு கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். 4 முறை போடணும். ஸோ இப்போ 4 வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை போடணும். நாங்கள் 16 16 நாள் 64, 64 நாள் 256, கரெக்டா? 256 256. இது முக்கியமாக ஒரு விஷயங்க. இங்கே பாருங்க, இதை மட்டும் பாருங்களேன். ஒய் பிளஸ் இசட், ஒய்யோட வேல்யூ 3, இல்லை ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3, 2யும் கூட்டினா 5 தானே வரும். 5 3 முறை போடணும். நான் மாத்திங்க போட்டிருக்கேன் பாருங்க. 5 3 முறை போனா 5 25, 25 125. சரிங்களா? ஓகே, பாருங்க 9 125, அப்புறம் வந்து 256. ஒரே செகண்ட். இப்போ 9ன்றது 3 வாய்ப்பில் வரும். ஆனா 125 3 வாய்ப்பில் வருமானா வராது, 9 வாய்ப்பில் வராது. அப்படி பார்த்தா எல்லா நம்பருமே வேற, கரெக்டா? அப்படின்னும் போது கண்டிப்பா இதுல HCF கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்ப 256 எடுத்துங்க, இது 3 வாய்ப்புல எடுக்க முடியுமானா வராது. அப்ப ஆன்சர் 1ங்க, +1. ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இந்த மாதிரி எழுத்துக்கள் மாத்தி 3 எழுத்துக்கள் கொடுத்தா HCF கேட்டா கண்டிப்பா 1 தான் வரும். 1னா டைரக்டா 1ன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர். சப்போஸ் மைனஸ் வரும்னா நீங்க மற்ற ஆப்ஷன் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா இதுல மைனஸ் வராது, எல்லாமே பிளஸ்ல இருக்கு. நீங்களே பாருங்க, எல்லாமே பிளஸ்ல இருக்கிறதால மைனஸ்க்கு வேலை இல்லை. அப்போ பர்ஃபெக்டா 1 தான் ஆன்சரு, ஆப்ஷன் இப்போ ஏ தான் சரியான விடை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சுங்களா? இப்போ பாருங்க, 2024 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. நேற்று சொன்னேன், நிறைய பேருக்கு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொன்னதால இப்போ நான் வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எக்ஸ் நடுக்கு 3 மைனஸ் 8 ஒய் நடுக்கு 3 மற்றும் இங்க பாருங்க, எக்ஸ் நடுக்கு 3 மைனஸ் 8 ஒய் நடுக்கு 3 மற்றும் எக்ஸ் நடுக்கு 2 மைனஸ் கே நடுக்கு 2 ஒய் நடுக்கு 2 மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் பிளஸ் கே ஒய் எனில் கே இன் மதிப்பு. ஆக்சுவலி இப்போ நல்ல இந்த கொஸ்டின் புரியுதா பாருங்களேன். இப்போ இந்த கேள்வி எடுத்துங்க, எதை எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாமா? உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இதை அழிச்சுட்றேன். முதல்ல இதை அழிச்சிட்டா உங்களுக்கு புரியும். ஸோ இதை அழிச்சிடலாம். அழிச்சிட்டு போறங்க பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர், இது ஒரு மதிப்பு. நெக்ஸ்ட் எக்ஸ் நடுக்கு 4 மைனஸ் ஒய் நடுக்கு 4, இது ஒரு மதிப்பு. இந்த 2 நம்பருக்கு HCF வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். கரெக்டா? நல்லா புரியுதுங்களா?
ஆமா, இப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இதுல பாருங்களேன், இதே லைன்ல இவங்க எல்லாமே இவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நம்ம குரூப் 2 கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒரு நம்பர், இது ரெண்டாவது நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சி ஆப்ஷன்ல கொடுத்தாங்க, போன வாட்டி கண்டுபிடிப்பான்னு. ஆனா இதுல அவங்களே கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லிட்டாங்க, எக்ஸ் பிளஸ் கே ஒய். ஆனா நடுவுல இங்க பாருங்க, இங்கேயும் கே இருக்கு, இங்கேயும் கே இருக்கு. அந்த கே என்னன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர், புரியுதா இப்போ? ஓகே, அப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர்னு கண்டுபிடிக்கிறேன். அதாவது இதுக்கு ஒரு நம்பர், இதுக்கு ஒரு நம்பர், எக்ஸுக்கு ஒய்க்குலாம் நம்பர் போட்டு இதுக்கு ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி HCF கண்டுபிடிக்க போகிறேன். உங்களுக்கு புரியலாம், ஜஸ்ட் நான் போகிறத அப்படியே ஸ்டெப்பு கவனிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட போகிறேன். ஏன் சார் 1 போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த கொஸ்டினில் எக்ஸு ஒய் கேன்னு 3 இருக்குது. ஓகேவா? ஓகே. அப்போ நான் என்ன சொன்ன போன கொஸ்டின்லயே, 3 வேல்யூஸ் கொடுத்துட்டாவே, 3 எழுத்து இருந்தாவே எக்ஸுக்கு 1 2 3 போடுங்க, ஒய்க்கு 2 அப்படின்னு போடுங்கன்னு சொன்னேன் போன கணக்கில். இசட்டுக்கு 3ன்னு. இப்போ எக்ஸோட வேல்யூ 1, அடுத்தது ஒய்யோட வேல்யூ 2. இப்போ கேவோட வேல்யூ 3ஆன்னு கேட்டனா கிடையாது, ஏன்னா ஆப்ஷன்லயே கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஆப்ஷன்ல 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஆப்ஷன் சி -2ன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் அது வரலன்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 1 போடணும், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 2 போடணும், எங்கெல்லாம் கே இருக்கோ -2 போடணும். சரிங்களா? அந்த -2 ஆப்ஷன்ல இருந்து எடுத்திருக்கேன், ஏன்னா கொஸ்டினே அதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எக்ஸ் எடுக்கு 3, எக்ஸோட வேல்யூ 1 நான் எத்தனை முறை போட்டாலும் 1 தான் வரும், அப்படியே வச்சுக்கிட்டேன். -8 ஒய் எடுக்கு 3, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ 2 2 4, 4 2 8. கரெக்டா? அப்போ என்ன ஆகுது பாருங்க, 8 × 8ன்னு வருமா? புரியுதுங்களா? ஒரு 8 அதிலே கொடுத்துருக்காங்க, ஒய் நடுக்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒய்யோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணும்போது 2 2 4, 4 2 8. கரெக்டா? அப்போ 8 8 64, 64ல் 1 போனா -63ன்னு வரும். இது ஓகேவா? ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு வருவோம். இந்த நம்பரில் எக்ஸ் நடுக்கு 2, எக்ஸோட வேல்யூ 1 எத்தனை முறை பெருக்கினாலும் 1 தான் வரும், அதை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, கே ஸ்கொயர் இருக்கு, கேவோட வேல்யூ நான் ஆப்ஷன் சிலேருந்து எடுத்துருக்கேன், கரெக்டாக வருதான்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், -2 இருங்க, இது கலர் மாற்றிக்கலாமா, ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, -2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ 2, அப்போ 2 2 4, இந்த 4 நான் அப்படியே போட்டுட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்க, 2 2 4, நல்லா கவனிக்கணும், மைனஸையும் சேர்த்து பெருக்கணும், ஸ்கொயர். ஏன்னா கே ஸ்கொயர், கேவோட வேல்யூ -2, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், 2 2 4ன்னு மாறிடும். அப்போ 1 -4 × 4ன்னு வருமா? நன்னாங்கு 16 -1, அப்போ -15ன்னு வரும். இப்போ பாருங்க, 2 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. நான் உங்களுக்கு புரியத்துக்காக பொறுமையாக சொல்கிறேன். இப்போ -63க்கும் -65க்கும் HCF கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கரெக்ட். இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்க, இப்போ மைனஸ் இருக்கிறதால மேபி ஆன்சர் மைனஸில் வரலாம், பரவாயில்ல. இப்போ 63க்கும் 15க்கும் நான் HCF எடுக்க போகிறேன். எதில் எடுக்கலான்னு கேட்டால் 3 ஐப்பாடில் வரும். கரெக்டாக? 1 3 3 2 3 6 1 3 3 63னா 21 3 63. அடுத்தது 5 3 5. இந்த 5 21 காமனாக ஒரு வாய்ப்பாடில் வராது. அப்போ ஆன்சர் 3 அப்படின்னு வருதுங்க. ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? புரியுது. இப்போ இங்கே நல்லா கவனிங்க, இப்போ நான் எனக்கு 63க்கும் 15க்கும் HCF எடுத்தா 3 வந்துருச்சு. இப்போ அதே தானே இங்கேயும் வரணும். இதில் இங்கே இதானே HCF நீங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் கேஒய் இதான் HCFன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ 1னோ, கேவோட வேல்யூ -2னோ, ஒய்யோட வேல்யூ 2னோ அப்ளை பண்ணி எனக்கு மேபி 3ன்னு வந்தால் ஆன்சருங்க. ஓகேவா? ஏன்னா இங்கே அதே மாதிரி -15 -63 இருக்குது, அப்போ ஆன்சர் மைனஸில் வரும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ செய்யலாமா? அப்போ என்ன இங்கே பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்னா 1 ப்ளஸ்ஸு, கேவோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ 2. சரிங்களா? சரி. இப்போ பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வரும். 2 2 4, 1ல் 4 போச்சுன்னா -3 வரும். பாருங்க, இங்கேயும் ஏன்னா முதலே சொல்லிட்டேன், -15 -63க்கு HCF எடுத்தால் மைனஸில் தான் ஆன்சர் வரும்னு. அப்போ -3ன்னு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் கேவோட வேல்யூ
ஆப்ஷன் சின்னு எடுத்தா. இப்போ என்ன பண்ணுங்க, கேவோட வேல்யூ +2ன்னு போடுங்க. சரிங்களா? இதே இடத்துல இது மாறாது, இது -63 அப்படியே இருக்கு. ஏன்னா இங்கே கே இல்லை, இதில் கே இருக்கு. எதில் இருக்கு பாருங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ +2, ஒய்யோட வேல்யூ 2 அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நம்பர் வரும். இந்த 2 நம்பருக்கு HCF எடுங்க. HCF எடுத்தால் ஒரு வேல்யூ வரும். அதே வேல்யூ இங்கே HCFன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, x + ky, அதுக்கு எக்ஸோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ +2, ஒய்யோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணி இதே மாதிரி சமமா வருதா வரலையான்னு பாருங்க. வராது. மறுபடியும் சொல்ற, பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் எக்ஸ் ஒய்க்கெல்லாம் வேல்யூ போட்டு ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிட முடியும். தெளிவாக புரியும்னு நம்புகிறேன். இன்னமும் எனக்கு அவ்வளவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இன்னொரு முறை வீடியோ பாருங்கள். இல்லை அப்பவும் ஆகலை சார் அப்படின்னா சொல்லுங்கள். வேணா இன்னும் சிம்பிளிஃபை இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.